Hello everyone, welcome to our channel Talk and Mock. So in this video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா averages. Yes. So already சில பேசிக்ஸ் டாபிக்லாம் பார்த்துட்டோம், டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அப்படினு. So இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா averages. முதல்ல கேட்குற நண்பர்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா நம்ம கொஞ்சம் பார்த்துருங்க. ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா? அம்பிகா, பிரதீப் குமார், காயத்ரி திலகர், வித்யாஸ்ரீ. So welcome you all. பிரியா லோகநாதன், சக்தி, உமா மகேஸ்வரி. முதல்ல அந்த ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? கிருஷ்ண பிரசாந்த், அஸ்தரா, சரியாயிடுச்சு ப்ரோ. கிளியர் சார். ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் போயிடலாம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து என்னன்னா ஆவரேஜஸ். இதுக்கு முன்னாடி டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட், டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு செஷனில் நம்ம ஆவரேஜ்க்கான மொத்த டாப்பிக்கையும் பார்த்துட்டு போகிறோம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அது எப்படிலாம் சால்வ் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். சரி வாங்க. ஸோ நம்ம டாக் அண்ட் மாக் சேனலில் SBI PO 20 கிளாஸ் கோர்ஸ் நடந்துருக்கு. தமிழில் எல்லாத்துக்குமே தெரியும். இங்கிலீஷ் வீடியோ 4 PM, ரீசனிங் வீடியோ 5 PM, அண்ட் ஆப்டிடியூட்ல என்னோட வீடியோ வந்து 7:30 PM இருக்குது. இன்னொரு சாரோட வீடியோ வந்து காலையில் 10:30 இருக்குது. மறக்காமல் என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட் ரெகுலராக கொடுங்க. எஸ், அது மட்டும் இல்லை சார், நாங்கள் வந்து அன்அகாடமியில் வந்து +1 ஆகணும் அப்படின்னா ஸோ 12 மந்த் கோர்ஸும் இருக்குது, 6 மந்த் கோர்ஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர் வேணும் அப்படின்னா டாக் அண்ட் மாக் அந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். டாக் அண்ட் மாக் எல்லாமே கேஷ் ஸ்பேஸ் எல்லாமே அப்படி என்ன சார் இதில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே லைவ் இன்ட்ராக்ஷனாக இருக்கும் அண்ட் டாப் எஜுகேட்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிளாஸ் இருப்பாங்க. ஸோ இதுதான் அன்அகாடமியில் இருக்கிறது. உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ளஸ் எஜுகேட்டர் ஆகணும், ப்ளஸ் ஸ்டூடெண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்து பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, டாபிக் போயிடலாம். ஆவரேஜஸ். யூஸ்வலாக ஆவரேஜஸ்னால் என்னப்பா? ஆவரேஜஸ் அப்படின்னா சராசரி. அதாவது நம்ம 10th வந்து 490 மார்க் எடுத்திருப்போம். ஆனால் அது 100க்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 5 பண்ணுவோம். ஏன்னா 5 சப்ஜெக்ட் டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நமக்கு 490 கிடைச்சிருக்கும். டிவைடட் பை 5 பண்ணால் நமக்கு ஆவரேஜ் கிடைக்குது. ஸோ அப்போ ஆவரேஜ் நம்ம எப்படி ஜென்ரலாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ average is equal to sum divided by n. Averages is equal to sum divided by n. சரிங்க சார், எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா தான் நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ யூஸ்வலாக ஆவரேஜ்னா உங்களுக்கு எத்தனை சம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ 10, 20, 25, 30, 35 இப்போ இந்த மாதிரி ரேண்டமாக நம்பர் இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம ஆவரேஜ் இருக்குன்னா வேறு வழியே இல்லை. நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 5 பண்ணோம். இதுக்கு தான் நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் சில ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க வேறு மெத்தட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ 7, 14, 21, 28, 35 அதாவது காமன் டிஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே சேமாக இருக்குது அப்படின்னா இந்த கேஸ்க்கு உங்களுக்கு ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மிடில் நம்பர். காமன் டிஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே சேமாக இருக்குது. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கு அப்படின்னா அதாவது இன் ஏபினா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இன் ஏபி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு மிடில் நம்பர், ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு மிடில் டேர்ம். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா when n is odd, அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து ஆட் டேர்ம்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து உங்களுக்கு 5 நம்பர் இருக்குது. நம்பர்ஸ் ஆட்ல இருக்குன்னு அவசியம் இல்லை, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஆட்ல இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4, 8, 12, 16, 20 இந்த மாதிரி ஆட் செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மிடில் ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக உங்கள் மிடில் நம்பர் தான். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 5 பண்ணலாம் அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஏபி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஏபியில் இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் வந்து மிடில் டேர்ம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா even n is odd. இப்போ n வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும்? n is even அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே +4, ஒரு 24 போட்டுக்கிறேன். இப்போ இந்த சீக்வன்ஸ்க்கு எனக்கு ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் மிடில் டூ நம்பர்ஸ், ஆவரேஜ் ஆஃப் மிடில் டூ நம்பர்ஸ். இந்த 12க்கு 16க்கு ஆவரேஜ் எடுத்தால் போதும். 12க்கு 16னா 12 + 16/2 அதாவது 14 இருக்கும். இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா இந்த ஹோல் சீக்வன்ஸ்க்கான ஆவரேஜாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் வந்து n ஆட் டேர்மாக இருக்கிறப்ப மிடில் டேர்ம் தான் ஆவரேஜாக இருக்கும். n ஈவனாக இருக்கிறப்ப உங்களுக்கு ஆவரேஜ் என்னவா இருக்குன்னா ஆவரேஜ் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ், ஆவரேஜ் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ்.
இதுதான் உங்களுக்கு ஆவரேஜ்க்கான முக்கியமான 3 ஃபார்முலா. இதை தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் எவ்வளோ மெத்தட் ஆஃப் சம்ஸ் இருக்கும், sum of all numbers divided by total number of equation. ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் சம் இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து நார்மலாக பேசிக்ஸ் ஒன்று இருக்கும், அது இல்லாமல் வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதையும் இல்லாமல் சம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 டைப் தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் வந்துட்டு இந்த 3 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டட் ஆவரேஜ் ஒன்று இருக்கு. வெயிட்டட் ஆவரேஜ் அதாவது எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கிளாஸ் இருக்கு, கிளாஸ் 1 கிளாஸ் 2. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களோட டோட்டல் வந்து இவங்களோட ஆவரேஜ் வந்து எனக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். கிளாஸ் 1ல வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து 20 மார்க்ஸ் 40 மார்க்ஸ்னு சொல்றேன். கிளாஸ் 2ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து நான் என்ன சொல்றேன்னா 20 மார்க்னு சொல்றேன். இப்போ ஓவரால் எனக்கு ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. கிளாஸ் 1ல வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆவரேஜ் மார்க் 40 மார்க்ஸ். இது வந்து N1, இது வந்து A1 ஆவரேஜ் 1. இது வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது N2, இது ஆவரேஜ் 2. எனக்கு ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்டு என்ன பண்ணா A1 + A2 டிவைட் பை 2 பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா N1 N2 டிஃபரெண்டா இருக்கு. 20 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே 40 ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. அப்போ இந்த மாதிரி கேஸ் நம்ம ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ஆஃப் கிளாஸ் 1ல மொத்தம் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க, 20 ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் மார்க் 40. அப்போ டோட்டல் உங்களுக்கு என்னவா இருக்கும், டோட்டல் கண்டுபிடித்து ஒன்றுமே இல்லை, N1 × A1. அதாவது இந்த ஃபார்முலால சம்ம கண்டுபிடித்து என்ன பண்ணுவீங்க, ஆவரேஜ் இன்டு நம்பர் பண்ணுவீங்களா, ஆவரேஜ் இன்டு நம்பர். அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ணிருக்கோம். N1 × A1 அப்படின்ட்டு பிளஸ் N2 × A2 டிவைடட் பை N1 + N2. இதுதான் உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. அதாவது இதை வந்து ஜெனரல் எழுதணும்னா S1 S2 எழுதிக்கலாம், அதாவது sum 1 sum 2 எழுதிக்கலாம் டிவைடட் பை N1 + N2. அப்போ இந்த ஆவரேஜ் எப்போ சார் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கிளாஸ் 1லையும், கிளாஸ் 2லையும் நமக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது N1 = N2 அப்படின்னு வரப்போ உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா A1 + A2 டிவைடட் பை 2 இருக்கும். வெயிட்டட் ஆவரேஜ்ல 2 ஃபார்மேட் இருக்குப்பா. N1 N2 டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலா வந்து S1 + S2 டிவைடட் பை N1 + N2. அதாவது இப்படி நம்ம எழுதிக்கலாம், N1 × A1 + N2 × A2 டிவைடட் பை N1 + N2 அப்படின்னு எழுதிக்கலாம். N1 = N2 இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் ஃபார்முலா வந்து டைரக்டா ஆவரேஜ்க்கு ஆவரேஜ் எடுத்தா போதும். அதாவது 2 ஆவரேஜ்க்கும் ஓவரால் ஆவரேஜ் எடுத்தா போதுமானது, A1 + A2 டிவைடட் பை 2 அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து பேசிக் டைப்ல இருந்ததுன்னா இந்த சம் = ஆவரேஜ் × n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. வெயிட்டட் ஆவரேஜ்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இது இல்லாமல் சம் ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sum of n terms, sum of first n numbers, இதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. sum of first n numbersனா உங்களுக்கு ஃபார்முலா என்ன, n × n + 1/2. அப்ப இதுல ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இதுல ஆவரேஜ்னா டிவைட் பை n பண்ணுவீங்க, n × n + 1/2 × n டிவைட் பை n பண்ணா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணா n + 1/2. அதாவது ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா n + 1/2 இருக்கும். சம் வந்து n × n + 1/2 இருக்கும். ஆவரேஜ்னா டிவைட் பை n பண்ணுவீங்க, டிவைட் பை n பண்ணா இந்த n-ம் இந்த n கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது n + 1/2. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம சம்மோட ஃபார்முலால இருந்து தனித்தனியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அதுல இருந்து ஆவரேஜ் கண்டுபிடித்து நமக்கு ஈஸி. ஸோ சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ், அடுத்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஸ்கொயர்ஸ். ஸோ இதுக்கான ஆவரேஜ் டோட்டல் வந்து n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. sum of n squares வந்து first n squares வந்து n × n + 1 × 2n + 1 divided by 6. sum of n cubes என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த sum of n ஆக்சுவலா ஹோல் ஸ்கொயர் பண்ணும். அதாவது n × n + 1/2 the whole square. இதுதான் உங்களுக்கு என்ன வரும்னா sum of n cubes க்கு n number of terms
சலீம் கான் ஒய் ஆன்சர்னு கேட்டுருக்கிறீங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், சம் ஆஃப் என்னாச்சு நம்ம சொல்லி என்ன 10+1/2ன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா யூஸ்வல் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு என்னது, ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைட் பை n தானே. ஸோ அதனால தான் நம்ம என்ன இந்த இடத்துல டிவைட் பை n பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ட்ரிக்ஸ் போடுங்க ப்ரோ. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை பற்றி பார்த்தாச்சு. சரி வாங்க. ஸோ 3 ஃபார்ம்ல உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. 3 ஃபார்ம்ல என்ன, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஸ்கொயர்ஸ், அடுத்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n கியூப்ஸ். இதுக்கு அடுத்து உங்களுக்கு 2 ஃபார்ம்ல என்ன பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ். ஸோ இதுக்கான ஃபார்ம்ல உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர். இதுதான் உங்களுக்கு சம் ஆஃப் n odd numbers. odd numbers க்கு sum first உங்களுக்கு n set of odd numbers வந்திருக்கு. for example 1, 3, 5, 7. இதோட sum கண்டுபிடிக்கணும் அப்படினா டைரக்ட்டா 4 numbers இருக்கா, அப்ப 4 square 60. இதுதான் ஆன்சர். ஆவரேஜ் கண்டுபிடிக்கனா டிவைட் பை 4 பண்ணிருவீங்க. இப்போ sum of first even numbers, ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா n into n plus 1. உங்களுக்கு முக்கியமான ஃபார்முலா வந்து இந்த 1, 2, 3 இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஏன்னா இதை வச்சு தான் மோஸ்ட்லி சம் இருக்கும். ரேரா தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா இது ரெண்டா வச்சு இருக்கும், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர், ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ட்டு. பட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த 2 ஸ்லைட்ல இருக்கிற ஃபார்முலா மட்டும் தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஹோல் ப்ராப்பர்ட்டி எல்லா ப்ராப்ளத்துமே நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்லைட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஆவரேஜ்க்கான பேசிக் ஃபார்முலா சம் டிவைடட் பை n அப்படின்ட்டு. இன்கேஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருந்துச்சுன்னா அதோட ஆவரேஜ் என்ன பாத்தீங்கன்னா மிடில் டேர்ம், n ஈவனா இருந்துச்சுன்னா ஆவரேஜ் ஆஃப் மிடில் டேர்ம் இருக்கும். வெயிட்டட் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா பார்த்தாச்சு. n1 into a1 plus n2 into a2 divided by n1 plus n2 அப்படின்ட்டு. இது 2 செட் ஆஃப் क्वेश्चंस. தேர்ட் செட் ஆஃப் क्वेश्चंस வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி क्वेश्चंस இருக்கும். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஸ்கொயர்ஸ் அப்படின்ட்டு. ஒன்ஸ் இஃப் இந்த 2 ஸ்லைட் எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படினால எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். சரி வாங்க ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். Okay, so first one question enna average of x and y is 33 years. If z's age is added, the average of their age becomes 31 years. What is the age of z அப்படி கேட்காங்க. So first கொடுத்திருக்க டேட்டாவை ஈக்குவேஷன் படி ஃபார்ம் பண்ணணும். கொடுத்திருக்க டேட்டாவை ஈக்குவேஷன் படி ஃபார்ம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? வெயிட் பண்ணி மக்களே. வந்துருச்சு. So average age of x and y இருக்காங்க. So 2% ஓட ஆவரேஜ்னா x plus y divided by 2 equal to 33 ன்னு வரும். So அப்ப x plus y ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? x plus y equal to 66. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா z's age is added to the average. if z ஓட ஏஜ் ஆட் பண்ணப்போ உங்களுக்கு என்னன்னா ஆவரேஜ் வந்து 31 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப z ஓட ஆவரேஜ் ஆட் பண்ணா x plus y plus z divided by 3 equal to உங்களுக்கு என்ன வரும்னா 91 இருக்கும். சோ z ஓட ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 91 இருக்கும். அப்ப இத 31 இதோட டோட்டல் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா x plus y plus z equal to 93. சோ அப்ப z ஓட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 93 minus 66. 93 minus 66. So அதாவது 4 னா 70 வந்துரும் 23 27. So z ஓட ஆவரேஜ் வந்து 27 z ஓட ஏஜ். பட் ஆப்ஷன்ஸ்ல ஏன் இத நான் மார்க் பண்ணிருக்கேன்னு தெரியல. ஒரே நிமிஷம் கொடுங்களே. சாரி மக்களே. இங்க क्वेश्चन இருக்கு. இந்த क्वेश्चन தப்பு. क्वेश्चन வந்து உங்களுக்கு இங்க இருக்கு. கரெக்ட்டான क्वेश्चन. So x plus y equal to x plus y by 2 equal to 33. அப்ப x plus y ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 66 ஆ இருக்கும். z ஓட ஏஜ் ஆட் பண்றப்ப ஆவரேஜ் வந்து 31 ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப x plus y plus z divided by 3 is equal to 31. இதோட டோட்டல் வந்து என்ன பாத்தீங்கன்னா x plus y plus z equal to 93. So x plus y க்கு 66 னு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இத எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு z ஓட வேல்யூ கிடைச்சிடும். So z equal to 93 minus 66 அதாவது 27 years. So option is option C answer.
ஆப்ஷன்ஸ் ராங் சார். சரிங்களா, அந்த கொஸ்டின் வந்து நான் வேற ஆப்ஷன்ஸ் போட்டிருந்தேன், பட் கொஸ்டின் அந்த இடத்துல மாற்ற மாட்டேன். அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கு. சரி, ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். y/3. ஓகே. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா, sum of first 5 numbers is 924. Average of first 2 numbers is 201.5 and average of last 2 numbers is 196. What is the third number? அப்படின்னு இருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? கொஸ்டின் அப்படின்னா 5 numbers a plus b plus c plus d plus c, இதோட ஆவரேஜ் தான். ஸோ டோட்டல் தான் உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா 924 கொடுத்துட்டாங்க. 5 நம்பரோட சம் வந்து 924 சொல்றாங்க. அந்த 5 நம்பர்ஸ் என்ன பண்ணிக்கோன்னா a plus b plus c plus d plus e ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, sum of first 2 numbers is average of first 2 numbers is 201.5 கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் தான் a plus b எடுக்குமா, a plus b by 2, ஏன்னா ஆவரேஜ் தான் உங்களுக்கு 201.5. அப்போ டோட்டல் உங்களுக்கு என்ன இருக்கும்? a plus b க்கு a plus b யோட வேல்யூ வந்து உங்களுக்கு 403. இது ஒரு டேட்டா அப்படியே இருக்கட்டும். செகண்ட் டேட்டா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 2 நம்பர்ஸ் இஸ் 196 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 2 நம்பர்ஸ், அதாவது d plus e by 2 is equal to 196. ஸோ 204 கம்மியாக இருக்கு, 408 கம்மியாக இருக்கும். d plus e யோட வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்கும்னா 392. ஸோ உங்களுக்கு a plus b யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, d plus e யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? மிடில் நம்பர், அதாவது c யோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 403 plus c plus 392 is equal to 924. அப்போ சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? c is equal to 904 minus 795 is equal to 120. So 129. இதுதான் உங்களுக்கு என்னன்னா c யோட ஆன்சர். அதாவது sum of என்ன, sum of 5 numbers வந்து ஒரு வேல்யூ கொடுத்துறாங்க 924 ட்டு, ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 2 நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா மிடில் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 நம்பரோட டோட்டல் நமக்கு தெரிஞ்சிருச்சு 403 அப்படின்ட்டு, லாஸ்ட் 2 நம்பரோட ஆவரேஜ் வச்சு அதோட டோட்டல் நமக்கு தெரிஞ்சிருச்சு 392. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு ஓவராலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணாம நமக்கு என்ன கிடைச்சோம்னா மிடில் நம்பர் கிடைச்சிடும். சார் இது இப்படி தான் போடணுமா, வேற ஏதாவது ஷார்ட்கட் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ கொஸ்டினில் வந்து உங்களுக்கு நன் ஆஃப் தீஸும் இல்லை, யூனிட் டிஜிட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கு. கரெக்டா, நன் ஆஃப் தீஸும் இல்லை, யூனிட் டிஜிட் டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிட் டிஜிட் கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். யூனிட் டிஜிட் கான்செப்ட் அதாவது லாஜிக்கலாக வச்சுங்க, 924 இருக்கு, இங்கே 1.5 இருக்கு, இதை டபுள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைச்சிடும். ஓகே, 6 இருக்கு, இதை டபுள் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 2, அப்போ 5 வந்துடும். 4லேருந்து 5 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 9 கிடைக்கும். அதாவது 4லேருந்து 5 போகாது. அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கடன் வாங்கணும் 14லேருந்து 5 போகிற மாதிரி. ஸோ 14ல் 5 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 9. ஸோ யூனிட் டிஜிட் 9னா ஆன்சர் வந்து 129. இப்படியும் போடலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து யூனிட் டிஜிட் மெத்தட் வந்து இப்படி போட்டு கேட்டிருப்பாங்க, அவங்களுக்காக இந்த மெத்தட். அதாவது யூனிட் டிஜிட் ஆப்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நன் ஆஃப் திஸ் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா யூனிட் டிஜிட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் இந்த சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் புரியலாம் நீங்கள் திருப்பி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா மக்களே? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A captain of a cricket team, 11 members is 26 years old, wicketkeeper is 3 years old. If the ages of these two are excluded, the average age of remaining player is 1 year less than the average age of the whole team. What is the average age of the team அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு டீம்ல 11, கிரிக்கெட் டீம்ல 11 பேர் இருப்பாங்க. கேப்டனோட வயசு 26, விக்கெட் கீப்பர் வந்து அவரோட 3 வயசு பெரியவன்னு சொல்றாங்க, அதாவது 29 வயசு. இவங்க 2 பேர்த்தையும் நம்ம கம்மி பண்ணிட்டோம், இவங்க 2 பேரோட வயசையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா மொத்த டீமுக்குமே ஒரு ஏஜ் வந்து 1 இயர் கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த டீமோட ஆவரேஜ் ஏஜ் என்ன? இன் கேஸ் தே யூஸ் none of these instead of cannot be determined how to use unit digit method sir. ஸோ அவங்க cannot be determined பதிலாக none of these கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா யூனிட் டிஜிட் யூஸ் பண்ண முடியாது. அகைன் ஷார்ட்கட் சொல்லுவோம். சரி, ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ கொஸ்டின் வந்து சம் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 மெம்பர்ஸ்க்கு வந்து
924 கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 மெம்பர்ஸ் வந்து 1.5ல முடியுது. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு வந்து என்ன ஆகும்னா சாரி இதை டபுள் பண்ணா நமக்கு சம் கிடைக்கும். அப்ப சம்மோட யூனிட் என்னவா இருக்கும்னா உங்களுக்கு 3ல தான் இருக்கும். ஏன்னா 1.5 டபுள் பண்ணா கிடைக்கிறது 3. அதுக்கடுத்து ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்து 196 சொல்லிட்டாங்க. இதை டபுள் பண்ணா நமக்கு சம் கிடைக்கும். ஸோ 6 டபுள் பண்ணா கிடைக்கிறது 2. அதாவது 12 நான் யூனிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் 2ன்ட்டு. ஸோ 3 + 2 5. இது வந்து எதுனா 4 நம்பர்ஸ்க்கு. இப்போ இதுல டோட்டல் வந்து இந்த 4 நம்பர்ஸை மைனஸ் பண்ணாதான் ரிமைனிங் அந்த தேர்ட் நம்பர் கிடைக்கும், அதாவது லாஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண போறோம். ஸோ 4லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் 14லேருந்து 5 மைனஸ் பண்ணுவோம். 14லேருந்து 5 மைனஸ் பண்ணா ரிமைண்டர் 9. அப்போ 9 என்ன ஆப்ஷன் முடியுதோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஆகும். அதனால தான் ஆன்சர் வந்து 1/9 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே. ஸோ இந்த இதில் கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எடுக்கணும். நம்ம இனிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் வந்து 8 இயர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ தீபிகா சேகர் 23 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செக் பண்ணி பார்த்தோம். ஸோ ஆவரேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஆவரேஜ் வந்து எக்ஸ். இப்போ 11 மெம்பர்ஸோட ஆவரேஜ் என்னவா இருக்கும் 11 மெம்பர்ஸ்க்கு டோட்டல் எண் வந்து 11. அப்போ சம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா 11x இருக்கும். கரெக்டா? இப்போ இதுல இருந்து என்ன பண்றாங்க ரெண்டு பேரோட வேல்யூஸை மைனஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா ஆவரேஜ் வந்து 1 கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப 11x மைனஸ் 26 மைனஸ் 29. அதாவது கேப்டனோட ஏஜ், இது விக்கெட் கீப்பரோட ஏஜ். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா டீமுக்கு வந்து ஆவரேஜ் வந்து 1 கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. இப்போ மொத்தம் டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க ரிமைனிங் பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் 9 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 9 இன்டூ இப்போ ஆவரேஜ் வந்து 1 கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் இனிஷியலா எக்ஸ் 1 கம்மியாயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது 11x minus 52 50 5 is equal to 9x minus 9. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 2x is equal to 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 46. 46னா எக்ஸோட ஏஜ் வந்து 23. இதுதான் நமக்கு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த டீம். அதாவது இனிஷியலாக வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 11 மெம்பர்ஸ். ஸோ டோட்டல் என்னவா இருக்கும்னா 11x தான் இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் கொடுத்துட்டோம்னா கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் இவங்க ரெண்டு பேரோட ஏஜ் நம்ம சப்ராக்ட் பண்றப்ப அதை மைனஸ் பண்றப்ப மீதி ரிமைனிங் பிளேயர்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் ஏஜ் வந்து 1 கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த வேர்டிங்ஸ்ல அப்படியே ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஆவரேஜ் இது வந்து உங்களுக்கு டோட்டல் மைனஸ் 2 பிளேயர்ஸோட ஏஜ். இதை மைனஸ் பண்ணப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 9 மெம்பர்ஸோட டோட்டல் கிடைக்குது. 9 இன்டூ ஆவரேஜ் 1 கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ x மைனஸ் 1 எடுத்துக்கிட்டோம். ஸோ 9 இன்டூ x மைனஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 23. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஐ ஹோப் ஏதாவது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் புரியலாம் நீங்க கேளுங்க, நான் திருப்பி கூட சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க நெக்ஸ்ட் ஃபார்ம் போகலாம். ஸோ எஸ் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 16 boys in a class is 50.25 kg and that of remaining is 8 boys is 45.15 kg. Find the average weight of all boys in the class. அதாவது இதுதான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட்டட் ஆவரேஜ்க்கான எக்ஸாம்பிள். அதாவது கிளாஸ் 1ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா 16 பாய்ஸ் இருக்காங்க. 16 பாய்ஸ் அவங்களோட ஆவரேஜ் வெயிட் என்ன பார்த்தீங்கன்னா 50.25 kg. 50.25 kg. கிளாஸ் 2ல எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பாய்ஸ் இருக்காங்க. 8 பாய்ஸ் அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 45.15 kg. இப்போ நமக்கு தேவையானது ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லப்போ என்ன பண்ணணும்னா இங்கே நம்பர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. 16 8 அப்படின்னு டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து வெயிட்டட் ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது n1 நாட் ஈக்குவல் டு n2 அந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூஸ்வலாக வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்ம்ல வந்து n1 into a1 plus n2 into a2 divided by n1 plus n2. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 16 into 50.25 plus 8 into 45.15 divided by 24. சரிங்க சார், இவ்வளோ பெருசு இருக்கு, இது எப்படி நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு எதை காமனா இருக்கோ அது காமனா எடுத்துட்டு கேன்சல் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூமரேட்டர்ல 8 காமனா இருக்கா, 8 அப்படியே வெளியே எடுத்துங்க. 8 வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது
2 into 50.15 plus 45.15 50.25 sorry மக்களே 50.25 divided by உங்களுக்கு 24. இதை உங்களுக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 8 இங்கே வந்து 3. ஸோ 50.25 into 2 னா 100.5 வந்துடும். 100.5 plus 45.15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145.65 வந்துருச்சு. ஸோ 145.65 divided by 3 சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைச்சோம், ஆன்சர் கிடைச்சோம். ஸோ 4 கேரி ஓவர் 3 8 கேரி ஓவர் 3 இங்கே உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சாரி இல்லை 3 டேபிள் அடிச்சா 4 2 தான் உங்களுக்கு கேரி ஓவர் 1 இங்கே 5 கேரி ஓவர் 1 5. ஸோ 48.55 ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அதாவது நம்பர் வந்து 16 பாய்ஸ்ன்னு சொல்றாங்க கிளாஸ் 1ல, அவங்க ஆவரேஜ் வெயிட் வந்து 50.25. இதுதான் A1, இது N1, இது வந்து N2, இது வந்து உங்களுக்கு A2 ஆயிடும். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா N1 into A1 பிளஸ் N2 into A2 divided by N1 plus N2 வந்துருச்சு. நம்ம வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா என்ன பண்றோம்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்கு காமனா கத்தெல்லாம் வெளியே எடுத்துரும். 8 காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டு கேன்சல் பண்றோம்னா என்ன கிடைக்குன்னா 145.65 divided by 3 கிடைச்சிச்சு. இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு வந்து 48.55 கிடைச்சிச்சு. அதர் மெத்தட் இருக்கா சார்? இது வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணோம், அலிகேஷன் மெத்தட்ல. பட் இப்போதைக்கு நான் அந்த மெத்தட் இன்னும் உங்களுக்கு நடத்தாதனால என்ன பண்ணா அது சொல்ல வருது. ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணா அதோட பேசிக்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த டாபிக் நடத்துறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேற மெத்தட்ல சால்வ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். A pupil's mark were wrongly entered as 83 instead of 63. Due to that, average marks for the class got increased by half, 1/2. The number of pupils in the class is dash 10, 20, 40, 80 cannot be determined. Sums லாம் புரியுது, questions அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. கால்குலேஷனுக்கே டைம் ஆகும் சார். ஷார்ட்கட் இருக்கா சார்? நம்ம ஷார்ட்கட் தான் அந்த காமனாக எடுக்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஷார்ட்கட் தேவைன்னா அலிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். பட் அது உங்களுக்கு அந்த மெத்தட் இன்னும் நடத்தல, அதனால தான் இப்போ சொல்ல வருது. அப்புறம் ரைட் சைடில் எழுதுங்க, கமெண்ட்ஸ்லாம் மறைக்குது. ஓகே, இப்போ ரைட் சைடில் எழுதுவா, சரி ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, a pupil where marks were entered wrongly entered as 83 instead of 63. Due to that, average marks for the class increased by half அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியலாக என்ன பண்ணோம், ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஆவரேஜ் எக்ஸ், நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து என்னன்னே எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன, ஆவரேஜ் வந்து எக்ஸ். ஸோ டோட்டல் உங்களுக்கு என்னவா இருக்கும், உங்களுக்கு டோட்டல் வந்து உங்களுக்கு n எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணீங்க, கரெக்டான வேல்யூ வந்து உங்களுக்கு 63க்கு பதிலாக 83 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ 63க்கு பதிலாக 83 பண்ணதுனால ப்ளஸ் 83 மைனஸ் 63. இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆவரேஜ் மார்க்கில் வந்து ஹாஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆச்சோன்னு பார்த்தீங்கன்னா n into x plus 0.5 அப்படின்னு வந்துடும். n into x plus 0.5. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. அதாவது இது ஓவரால் கரெக்டான மார்க்கு. இதில் ப்ளஸ் 20 போகிற 83க்கு பதிலாக 63 போட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வந்து 0.5 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டிங்ஸை அப்படியே நம்ம ஈக்குவேஷன் எழுதிப்போம். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண என்ன கிடைக்குன்னா, nx plus 20 is equal to nx plus n into 0.5 வருது. nx உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ கிடைக்கிறது 0.5n equal to 20. அப்போ என்னோட வேல்யூ வந்து உங்களுக்கு 40 இருக்கும். இது ஒரு மெத்தட், அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷனை அப்படியே சால்வ் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் உங்களுக்கு எத்தனை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20 மார்க் டிஃபரன்ஸ் ஆயிருக்கா, 20 மார்க் டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா 0.5 டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஆளுக்கு 0.5. அப்போ எத்தனை ஆளுக்கு பண்ணால் உங்களுக்கு 20 மார்க் இன்க்ரீஸ் ஆகும்னா 40 மெம்பர்ஸ் வந்துடும். இப்படி டேரெக்டாக போடுறதாலும் போடலாம், இல்லை ஈக்குவேஷன் மெத்தடில் போடுறதாலும் சால்வ் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் மெத்தட்னா நார்மல் ஆவரேஜ், அதில் வந்து டோட்டல் நம்ம ப்ளஸ் 20 கொடுக்கறதுனால இருந்துன்னா ஆவரேஜில் 0.5 அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன 40 கிடைச்சிருச்சு. இப்படியும் பண்ணலாம், அப்படின்னா லாஜிக்கலாகவும் சால்வ் பண்ணலாம். ஒரு பர்சனுக்கு 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிடுறாங்க.
அப்போ 20 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த 20 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 40 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். நோ ராங் என்டர் பண்ணதான் சார் 83. nx minus 20. புரியல என்ன கேட்குறீங்கன்ட்டு. நோ ராங் என்டர் ஆஃப் ராங்காக என்டர் பண்ணது தான் சரி 83. ஓகே, உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்றது, ஓகே திருப்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸ்வலாக அவங்க ஆவரேஜ் வந்து nx தான் இருக்கும், டோட்டல் வந்து nx தான் இருக்கும். அதில் வந்து நமக்கு இந்த 20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 0.5 ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ உமா மகேஸ்வரி 47 சொல்லிட்டாங்க. பட் காயத்ரி திலகருக்கு சார் ராங்காக என்டர் பண்ணி தானே சார் 83. இந்த 20 மார்க்ஸ் வந்து நீங்க டிஃபரன்ஸ் பண்ணனால தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஆவரேஜ். அதனால தான் இங்க எழுதி இருக்கோம் அப்படி. சோ why you saying told wrongly that one is sir 63 க்கு பதிலா தான் சார் 83 போட்டுருக்காங்க. ஓகே, சோ டீடைலாவே சொல்றேன். கரெக்ட்டா உங்களுக்கு ராங்லி என்டர் as 83 instead of 63. இப்போ nx னு உங்களுக்கு போடுறதா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஆவரேஜ் வந்து சாரி 63 போடுறதா ஆவரேஜ் வந்து nx னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கரெக்ட்டா 83 போடுறதா உங்களுக்கு ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா n into x plus 0.5 கிடைச்சிருக்கு. ஸோ n into x plus 0.5 ல x plus 0.5 ல 83 ஆட் பண்ணிட்டு சாரி 63 ஆட் பண்ணிட்டு 83 இங்க மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கரெக்டான ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேவா, nx கிடைக்கும். இதை நீங்க சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா இதே ஆன்சர் தான் கிடைக்கும். யூஸ்வலா 63 போட்டா நமக்கு டோட்டல் வந்து nx னு கிடைக்கணும். 83 போட்டதனால என்னாச்சுன்னா n into x plus 0.5 வந்துருச்சு. ஸோ இப்போ கரெக்டான வேலை என்ன n into x plus 0.5 plus 63 minus 83 equal to nx னு போடலாம். இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். Okay, so next problem. So in the problem now உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான problem averages like அதாவது average of a batsman in some innings is 48 runs. In his next match he smashes 66 runs and average increases by 2 runs. In his last match how much he should score to make the average of 55 அப்படி கேட்டாங்க. இனிஷியலா வந்து எத்தனை மேட்ச் அடிச்சாங்க பார்த்தீங்கன்னா n equal to x னு வெச்சுப்போம். நம்பர் ஆஃப் மேட்சஸ் தெரியாது. அடுத்து ஆவரேஜ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா 48 னு சொல்லிருக்காங்க. அப்ப சம் உங்களுக்கு என்ன ஆயிடும், இந்த இடத்துல சம் வந்து 48x னு மாறிடும். இனிஷியலா எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காங்கன்னு தெரியாது. சம் இனிஷியல் கொடுத்தனால என்ன பண்ணிருக்கோம்னா x னு கொடுத்துருக்கோம். அடுத்த ஆவரேஜ் வந்து 48 னு கொடுத்துட்டாங்க. அப்ப சம் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 48x ஆ மாறிடும். இப்ப நெக்ஸ்ட் மேட்ச்ல he smashes 66 runs and average is increased by 2 னு சொல்லிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் மேட்ச்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், n equal to x plus 1 ஆயிடும். ஆவரேஜ் வந்து 50 ஆயிடுச்சு. இப்போ சம் உங்களுக்கு என்ன ஆயிடும், உங்களுக்கு 50 into x plus 1 கிடைச்சிடும். பட் இந்த 48x இது வரைக்கும் அடிச்சது கூட 66 அடிக்கிறப்ப தான் உங்களுக்கு இந்த இது கிடைச்சிருக்கு. 48x plus 66 பண்ணாதான் உங்களுக்கு 15x plus 1 கிடைக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? 48x plus 66 is equal to 50 into x plus 1 அப்படின்ட்டு. இப்போ இதே ஈக்குவேட் பண்ணா நமக்கு எத்தனை மேட்சஸ் இனிஷியலா விளையாண்டாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ சால்வ் பண்ணா 48x plus 66 is equal to 50x plus 50. அப்போ 2x equal to 16. x ஓட வேல்யூ வந்து 8. அப்போ இனிஷியலா 8 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. 8 இது 9th மேட்ச். நெக்ஸ்ட் மேட்ச் என்ன இருக்குன்னா 10th மேட்ச். அதாவது லாஸ்ட் மேட்ச் வந்து உங்களுக்கு 10th மேட்ச். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க என்ன he should 55 runs average னு சொல்லிருக்காங்க. 10th மேட்ச்ல
ஆவரேஜ் வந்து 55. அப்போ டோட்டல் உங்களுக்கு என்ன இருக்கும் சம் வந்து 550 ரன்ஸாக இருக்கும். ஆனால் 9th மேட்ச் வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா சம் இங்கே என்னவா இருக்கும் பாருங்க 50 × 9 450 தான் இருக்கு. அப்போ லாஸ்ட் மேட்ச்ல எவ்வளோ அடிச்சா உங்களுக்கு 550 வரும் பாருங்க. ஸோ 10th மேட்ச் ஸ்கோர் உங்களுக்கு பார்க்குறப்ப 10th மேட்ச் ஸ்கோர் is equal to 550 minus 450 is equal to 100. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு 100 ரன் அடிச்சா மட்டும்தான் என்ன ஆகும்னா ஆவரேஜ் வந்து 55 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனிஷியலாக சம் ஆவரேஜ் ஆஃப் பேட்ஸ்மேன் இன் சம் இன்னிங்ஸஸ் 48 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 48 ரன்ஸ்ன்றப்ப நமக்கு எத்தனை மேட்சஸ் தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், ஆவரேஜ் 48. அப்போ அந்த கேஸில் டோட்டல் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம 48 எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்த மேட்ச்ல 66 ரன் அடிக்கிறப்ப ஆவரேஜ் இன்க்ரீசஸ் பை 2ன்னு சொல்றாங்க. அப்போ நெக்ஸ்ட் மேட்ச்னா என்ன வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் x+1 ஆகிடும், ஆவரேஜ் வந்து 50 ஆகிடும். ஏன்னா ஆவரேஜ் இன்க்ரீசஸ் பை 2 அப்படின்றதுனால. அப்போ டோட்டல் உங்களுக்கு என்ன ஆகிடும் 50 × x+1 இப்படியும் எழுதிக்கலாம். அப்படி இல்லை எப்படி எழுதிக்கலாம், முன்னாடி வரைக்கும் அடிச்சது 48x, அது கூட 66 அடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதனால தான் என்ன பண்ணா 48x + 66 is equal to 50 × x+1 எழுதிக்கணும். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 8 கிடைச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சுன்னா 18 கிடைச்சிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேட்டிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்ல எத்தனை ரன் அடிச்சா டோட்டல் ஆவரேஜ் வந்து 55 இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 9th மேட்ச் வரைக்கும் அவங்களோட ஸ்கோர் என்னவா இருக்குன்னா 9 × 50 450 இருக்கு. 10th மேட்ச்ல 55 ஆகும்னா அப்போ சம் வந்து 550 ஆகிடும். சம் வந்து 550 ஆகிடும். அப்போ அந்த பேட்ச்ல எவ்வளோ அடிக்கும் பார்த்தீங்கன்னா 550 - 450 = 100 ரன்ஸ் வரும். ஸோ லாஸ்ட் மேட்ச்ல 100 ரன்ஸ் அடிச்சா மட்டும்தான் என்ன பண்ணா உங்களுக்கு ஆவரேஜ் வந்து 55 ஆகிடும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் ஆவரேஜஸ்ல இந்த மெத்தட் தான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மிஸ் ஆச்சுல, அந்த ப்ராப்ளம் ஞாபகம் வந்துருச்சு. ப்ராப்ளம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து find the average of 1 cube plus 2 cube plus 3 cube plus 4 cube plus 5 cube. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். சாரி 4 cube இருக்கும். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். இதை சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். 1 cube plus 2 cube plus 3 cube plus 4 cube இதோட ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு. இந்த 5 ஆப்ஷன் தான் இருக்கு. இதுக்கான 5 ஆப்ஷன் தான். ஸோ சால்வ் பண்ணுங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் சார் அப்படின்னா ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி எழுதியிருக்கோம். n × n+1 / 2 the whole square அப்படின்ட்டு. அதாவது n² × n+1 / 2 the whole square / 4 வந்துடும். நாம் இது வந்து சம்முக்கு நமக்கு ஆவரேஜ் தேவை அப்படின்னு என்ன பண்ணுவோம், / n பண்ணிடுவோம். அப்போ n² × n+1 / 2 the whole square, சாரி n+1 the whole square / 4 n வந்துடும். n கேன்சல். இப்போ இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், n னா உங்களுக்கு 4 × 4 + 1 5² னா 5² / 4. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 25. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 25 இந்த ப்ராப்ளத்துக்கு. ஸோ ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் பார்த்தோமே ஞாபகம், அதனால தான் இந்த டேரக்டாக கொடுத்துட்டேன். 1 cube plus 2 cube plus 3 cube plus 4 cube இதோட ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிச்சுன்னா இந்த மெத்தடில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். கொஸ்டின் என்ன, இந்த கொஸ்டின் கரெக்டாக என்னன்னு தெரியல, பட் ஆனால் இந்த மெத்தடில் தான் ஏதோ கொஸ்டின் பார்த்தோமே ஞாபகம். ஸோ பெட்டர் நான் நெக்ஸ்ட் செஷனை பார்க்குறப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 6.25 எப்படிப்பா So n² n+1 the whole square divided by 4. So problem என்ன next problem நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆவரேஜஸ்னா என்ன, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிவன் ஹூஸ் வாட்சிங் த செஷன். இன்னும் நிறைய வீடியோஸ் என்னோட பார்க்கணும் அப்படின்னா அன்அகாடமி ப்ரொஃபைலில் ஸ்ரீதர்ஜி டைப் பண்ணிங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வரும், ஃபாலோ பண்ணிங்க. என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்படி இல்லைனா லிங்க் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னாலுமே
டாக் அண்ட் மார்க் அப்படின்ட்டு கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் தரும். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை என்ன கேட்கணும் அப்படின்னாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஆல். நம்ம செஷன்ஸை ரெகுலராக பாருங்கள். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ. இதுக்கான மெட்டீரியல், அதாவது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ப்ளஸ் ஆவரேஜஸ்க்கு ஒர்க் ப்ராக்டிஸ் மெட்டீரியல் 3 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்க மாட்டேன். ஸோ அதோட மெட்டீரியல் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கூட அட்டாச் பண்ணி இப்போ சென்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காமல் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.